அனைவருக்கும் வணக்கம். நாம் இடைக்காட்டு சித்தர் பாடி அருளிய மிக மிக நுணுக்கமான கருத்துக்கள் பொதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். புலன்கள் சார்ந்த இந்த உலக இச்சையை துறக்காத வரையிலும் பராபரத்தை சென்று சேருவதற்கான வழித்தடங்கள் திறக்காது என்பது சித்தர் பெருமக்களுடைய வார்த்தை. அதிலும் இடைக்காட்டு சித்தர் பராபரத்தை சென்று சேருவதற்கு ஒரு நாள் இருநாள் செய்யக்கூடிய முயற்சி மாத்திரம் போதாது, இடைவிடாது பராபரத்தை குறித்து சிந்தித்திருக்க வேண்டும், ஆசைகளை துறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுகிறார். இன்றைய பாடற் பதிவிலேயும் மிக மிக நுணுக்கமான பல கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மேயும் பொறி கடமை மேலிட ஒட்டார்க்கு வினை தேயும் என்றே நல்வழியில் செல்லு நீ கல்மனமே. மனம் கல்லாகி போயிருக்கிறது. கல்லாகி போன மனத்தை கரைக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? தொடர்ந்து புலன்கள் வழியாக சலித்து கொண்டிருக்கக்கூடிய மனத்தை, அதன் போக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். பொறிகள் சார்ந்த கடமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த உடல் சார்ந்து வந்திருந்த உறவுகளுக்கும் குருதி பந்தங்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாக வேண்டும். அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே வேளையிலே இந்த உடல் சார்ந்த உறவுகளுக்கான கடமைகள் மாத்திரமே நமக்கானது என்று கருதி இருந்துவிடவும் முடியாது. நமக்கான கடமை வேறொன்று உள்ளது. நாம் எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ அந்த பராபரத்தை சென்று சேர வேண்டும் என்கிற உழைப்பும் முனைப்பும் காட்ட வேண்டியது அவசியம். பொறிகள் வழியாக பார்க்கும் இந்த உலக கடமைகள் மாத்திரமே அவசியம் என்று கருதி இருந்தால் நாம் எடுத்த இப்பிறவி வீணாகி போகும். நல்வழி செல்ல வேண்டும் என்பதை மனத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். குடும்ப கடமைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருந்தாலும் பராபரத்தை குறித்தான பயணத்தை நிறுத்திவிடலாகாது என்பது கருத்து. பொன் இச்சை கொண்டு பூமி முற்றும் தெரிந்ததனால் மண் இச்சை மோக்கம் வாய்க்குமோ கல்மனமே. மனம் கொண்டிருக்கக்கூடிய ஆசைகள் காரணமாக மோட்சம் வாய்க்காமல் காலதாமதமாகிறது. இதற்கெல்லாம் யாது காரணம் என்றால் பொன் பொருள் போகபோக்கியங்கள் மீது நாம் கொண்டிருந்த நாட்டங்களே என்றாகிறது. இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மாத்திரமே இத்தனை விதமான இச்சைகள் இருக்கின்றன. பறவைகள், விலங்குகள், நீர்வாழ்வன, இப்படிப்பட்ட எந்த ஒரு ஜீவராசிக்கும் மனிதர்களுக்கு இருப்பதைப் போல இத்தனை விதமான ஆசைகள் கிடையாது. அவைகளுக்கும் காமம் என்பது இருக்கிறது. இனவிருத்திக்காக மாத்திரம் இணை சேர்கின்றன. பசி வந்தபோது புசிப்பதற்கு பறந்து சென்று தாவரங்களை, அதன் விதைகளை உண்டு உயிர் வாழ்கின்றன. மற்றைய வேளைகளிலே அமைதியாக இருக்கின்றன. பசி வந்த போது மாத்திரமே விலங்குகள் வேட்டையாடுகின்றன. அவசியமில்லாமல் எல்லா உயிர்களையும் வதைப்பதை அவை செய்வதில்லை. ஆனால் மனிதன் மாத்திரமே எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் அகங்காரவயப்பட்டு சகல உயிர்களையும் துன்புறுத்தி தானே உயர்ந்தவன் என்கிற குறுகிய மனத்தோடு எல்லா வகையான இன்பங்களுக்கும் தாங்கள் செய்கின்ற பிற உயிர்களுக்கான துன்பங்கள் அடிப்படை என்று கருதி ஏமாந்து கொண்டிருக்கிறான். இந்த பூமி முழுவதும் சுற்றி அலைந்து வந்தாலும் மோட்சம் கிடைக்காது. காரணம், நீங்கள் கொண்டிருப்பது உங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு புலன்கள் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கும் காரியம் மாத்திரமே. இதிலிருந்து மீண்டு வர மனத்தை பக்குவப்படுத்துங்கள் என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். பொய்யான கல்வி கற்று பொருள் மயக்கம் கொள்ளாமல் மெய்யான ஞானக் கல்வி விரும்புவாய் கல்மனமே. எது ஞானத்தை தரக்கூடிய கல்வி என்பதிலே நமக்கு குழப்பம் இருக்கிறது. ஞானத்தை குறித்தான கல்வியை பற்றிய பலர் சொல்லியிருந்த கூற்றுக்களை பார்க்கும்போது இவர் சொன்னது சரியா, அவர் சொன்னது சரியா என்கிற ஆராய்ச்சி வந்துவிடுகிறது. அதனோடு மாத்திரமல்ல, எது சுருக்கமான வழி, எது குறுக்கு வழி என்று தேடக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. இது காரணமாக பற்பலர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தவறான விளக்கங்களை உள்வாங்கி கொண்டு இது சரியாக இருக்கும், இது எளிமையானதாக இருக்கிறது என்று கருதி உடல் கொண்டு செய்யக்கூடிய சரியை கிரியை முதலிய காரியங்களை செய்வதிலும், ஆலய வழிபாடு செய்வதிலும், தீர்த்தங்களிலே நீராடுவதும், மந்திர பாராயணம் செய்வதிலும், பூஜை புனஸ்காரங்களிலே ஈடுபடுவதும் போதுமானது என்கிற குழப்பம் மனிதனுக்கு ஏற்பட்டுவிட்டது. இதற்கு காரணம், பொய்யான கல்வியை கற்று பொருள் தேடினால்தான் வாழ்க்கை வாழ முடியும் என்று கருதியிருந்ததே என்று அறிய முடிகிறது. ஞானக்கல்வியை கற்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஞானத்தை கற்பதற்கு உன்னுடைய புலன்கள் வழி பார்க்கும் இந்த உலகம் தடையாக இருக்கிறது. உத்தம சத்குருமார்களை சென்று கேட்டுப்பார். உன்னுடைய மனக்குரங்கை அடக்காத வரையிலும் உன்னால் ஞானத்தை பெற முடியாது என்று சொல்லிக் கொடுப்பார்கள்.
எனவே ஞானக் கல்வியை கற்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் கல்மனத்தை புறத்திலே செல்ல விடாமல் தடுத்து புலன்கள் வழியாக சலிக்கக்கூடியவனுடைய மனத்தை நேர்படுத்த முயற்சி செய் என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். பேய்க்குரங்கு போல பேருலகில் எச்சை வைத்து நாய்நரிகள் போல் அலைந்ததால் நன்மை உண்டோ கல்மனமே? மனக்குரங்கு இருக்கிறதே, அது ஒரு பேய்க்குரங்கு. இந்த குரங்கை வைத்துக்கொண்டு உலகியல் இச்சைகளை ஈடுபடுவதால் மேலும் மேலும் துன்பங்கள் தான் சேருகின்றனவே அல்லாது உண்மையான இன்பம் நமக்கு ஏற்படவே இல்லை. நாய்கள் நரிகள் போல தந்திரத்தாலும் வேறு ஏதாவது காரியத்தாலும் உலக போக போக்கியங்களை குறைவர அனுபவித்துவிட வேண்டும் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் துன்பங்களை மாத்திரமே சுமப்பார்கள் அல்லாது ஞானத்தை சென்றடைய மாட்டார்கள் என்பது இடைக்காடரின் கூற்று. ஆசைகள்தான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றன. எனவே எப்பாடுபட்டாவது மனத்தை புலன்கள் வழி சலிக்க விடாமல் தடுத்து நிறுத்துங்கள் என்று இடைக்காட்டு சித்தர் குறிப்பிடுகிறார். இரும்பை எழுத்திடும் காந்தத்து இயற்கை போல் பல பொருளை விரும்பினதால் அவை நிலையோ விளம்புவாய் கல்மனமே. காந்தத்திற்கு ஒரு குணம் இருக்கிறது. அது எவ்வளவு தூரத்திலே இருந்தாலும் இரும்பை இழுத்து தன்னகத்தே ஒடுக்கிக் கொண்டு விடுகிறது. அதுபோல இந்த உலக மாயை என்பது ஒரு காந்தம் போல. மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய இரும்புகளை இழுத்துவிடக்கூடிய காந்தத்தை போல நம்மையும் இழுத்து துன்பத்திலே தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது. நாம் கொண்டிருக்கக்கூடிய உலக இச்சை என்பது நமக்கு மேலோட்டமாக ஆனந்தத்தை தருவதாக காட்டிக்கொண்டாலும் நமக்கு அது ஆழ்ந்த துன்பத்தையே கொடுக்கிறது. ஒன்றின் மீது ஆசை வைத்தால் அந்த ஒன்று நிறைவேறிய பிறகு மனம் அமைதியடைவதில்லை. இதைவிட சிறந்ததாக வேறொன்றை தேடி அலைகிறது. இதுபோன்ற மனத்தினுடைய இந்த போக்கை பற்றி சொல்லும்போது பட்டினத்து பிள்ளையார் சொல்லி நாம் பலமுறை பேசியிருக்கும் ஒரு பாடல் இங்கே மீண்டும் நினைவுக்கு வருகிறது. அன்ன விசாரம் அதுவே விசாரம், அது தொலைந்தால் சொன்ன விசாரம் தொலையா விசாரம், தொலைந்தபின் தோகையறை பண்ண விசாரம் பலகால் விசாரம், இப்பாவி நஞ்சுக்கு என்ன விசாரம் வைத்தாய் இறைவா கட்சி ஏகம்பனே என்று பட்டினத்து பிள்ளையார் பாடினார். முதலிலே பசி குறித்தான கவலை, பசி தீர்ந்தான பிறகு சிறிது பொருள் இருந்தால் அடுத்த வேளைக்கு ஆகுமே என்ற கவலை, பொருள் வந்தான பிறகு மங்கையரை மருவி காமசுகத்தை தனித்து கொள்ள வேண்டும் என்கிற கவலை, இப்படி ஒவ்வொன்றாக இந்த மனிதர்களுக்கு கவலை வளர்ந்து கொண்டே போகிறது, ஆசை வளர்ந்து கொண்டே போகிறது. இந்த மனிதர்கள் எப்போது திருந்துவார்கள் என்று பட்டினத்தார் அரற்றி பாடிய பாடல் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. காரணம், மனம் கொண்ட ஆசை இந்த புலன்கள் வழியாக நம்மை ஏமாற்றி மரணத்திற்கு இழுத்துச் செல்லுகிறதே அல்லாது ஞானத்தை கொடுப்பதற்கு உதவிகரமாக இருப்பதில்லை என்பது கருத்து. கற்ப நிலையால் அளவே கற்ப காலம் கடத்தல் சொற்ப நிலை மற்ற நிலை சூட்சம் கான் கல்மனமே. இந்த உலக வாழ்க்கை ஏதோ நீண்ட நெடிய வாழ்க்கை என்றும் இதிலே பலகாலம் ஆனந்தத்தை அனுபவிக்கப் போகிறோம் என்றும் தவறுதலாக புரிந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த உலக வாழ்க்கை என்பது நீங்கள் நினைப்பதைப் போல அல்ல. சடுதியிலே மறைந்துவிடக்கூடிய மின்னல் கீற்றைப் போலவும் காணல் நீரைப் போலவும் இது போலியானது. 90 பிராயம் கடந்து வாழ்ந்திருந்த ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு சொப்பன வாழ்க்கையாக காண்பாரே அல்லாது அதை உண்மை என்று கருத முடியாது. மனம் இளமையாக இருக்கிறது, உடல் தளர்ந்து போயிருக்கிறது. மனம் கொண்ட இளமையால் இளம் பிராயத்தில் செய்த எந்த ஒரு காரியத்தையும் இப்போது செய்ய இயலாது போய்விடுகிறது. ஆனால் மனம் நினைவுகளை சுமந்தபடியாக பறந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த மனம் திரும்ப திரும்ப ஆசைகள் காரணமாக இறுகி கட்டிப்பட்டு போய் நெகிழ்ச்சியாக பராபரத்தை சென்று சேரக்கூடிய பக்குவம் இல்லாததாக மாறிவிட்டது. மனதை வயப்படுத்தாத வகையில் நம்மால் நிச்சயமாக ஞானத்தை பெற முடியாது என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக இடைக்காட்டு சித்தர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.